ப்ரோ கபடி சீசன் 11 இந்த ப்ரோ கபடி சீசன் 11 ஆல்மோஸ்ட் ஒரு இறுதி கட்டத்துக்கே வந்துடுச்சு. இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய பிளே ஆஃப்ல ஆல்மோஸ்ட் ஒரு 4 டீம் குவாலிஃபிகேஷன் ஆயிட்டாங்க. இப்போ மீதி இருக்கக்கூடிய 2 ஸ்லாட்டுக்காக ஒரு 4 டீம் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இதில் குறிப்பாக சொல்லணும்னா இப்போ இருக்கக்கூடிய ஜெய்ப்பூர் கிங் பேத்தன்ஸ், யூம்பா, தெலுங்கு டைட்டன்ஸ் இதில் இருக்கக்கூடிய 3 டீம் தான் மெயினாக அந்த 2 ஸ்லாட்டுக்காக போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அந்த கடைசி 2 இடத்த பிடிக்கிறதுக்கு எந்த டீமுக்கு அதிகமான சான்சஸ் இருக்க போகுது, ஏன்னா ஆல்ரெடி ஒரு 4 டீம் குவாலிஃபிகேஷன்றது ஆயிட்டாங்க. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, லைக் பண்ணால் லைக் பண்ணி விட்டுருங்க, மறக்காமல் அந்த லைக்குன்ற பட்டன் மட்டும் தட்டி விட்டுருங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய பட்னா பைரட்ஸ், யூபிஎஸ் ஆல்மோஸ்ட் ஒரு குவாலிஃபிகேஷன் தான் இருக்காங்க. அவங்க ஏதாவது ஒரு மேட்ச் ஆடி டைம் வின் பண்ணாலே அவங்களுக்கு ஈஸியாகவே குவாலிஃபை ஆகிடுன்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். அதே மாதிரி அவங்க குவாலிஃபிகேஷன்றது ஆகிட்டாங்க. இப்போ மீதி இருக்கக்கூடிய ஒரு 2 ஸ்லாட்டுக்காக தான் இந்த பிளே ஆஃப் ஃபேஸ்ன்றதே போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் நம்மளோட ஜெய்ப்பூர் கிங் பேத்தர்ஸும் இந்த பிளே ஆஃப் ஃபேஸில் குவாலிஃபைன் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்களுமே இப்போ நடக்க போகிற மேட்ச்சில் ஒரு டைப் பண்ணாலே அவங்களும் குவாலிஃபைன்றதே ஆகிடுவாங்க. இப்போதைக்கு நம்ம குறிப்பாக சொல்லணும், நம்மளோட யூம்பா டீமும் தெலுங்கு டைட்டன்ஸ் மட்டும்தான் இப்போ இந்த பிளே ஆஃப் ஃபேஸை சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மற்ற எல்லா டீமே குவாலிஃபைன் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நம்மளோட ஜெய்ப்பூர் கிங் பேத்தர்ஸும் ஆல்மோஸ்ட் அந்த 64 பாயிண்ட்ஸில் ரீச் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க குவாலிஃபைன் தான் சொல்லி ஆகணும். அதனால் அவங்களை கணக்கில் எடுத்துக்காதீங்க. இந்த 5 பிளேஸ்ன்றது ஆல்ரெடி ஃபுல் ஆகிடுச்சு. இந்த லாஸ்ட்டாக ஒரு பிளேஸை மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். நம்ம தெலுங்கு டைட்டன்ஸ் இன்றைக்கி நடக்கப்போகிற மேட்ச்சில் புனேபல்டனோட வின் பண்ணணும். வின் பண்ணால் மட்டும்தான் அந்த பிளே ஆஃப் வாய்ப்புன்றதே அவங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்போ நம்ம புனேபல்டனுக்கு வாய்ப்பு இல்லையான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புன்றது இருக்குது. அதுக்கு முதல்ல அவங்க ஃபஸ்ட்டு 2 மேட்சை வின் பண்ணணும். அவங்களுக்கு இன்னும் 2 மேட்ச் இருக்குது. அந்த 2 மேட்சுமே அவங்க வின் பண்ணணும். இந்த டீமை பற்றி நம்ம கடைசியாக பார்ப்போம். இப்போதைக்கு நம்மளுடைய யூம்பா மற்றும் தெலுங்கு டைட்டன்ஸை பற்றி பார்த்துடலாம். நம்ம தெலுங்கு டைட்டன்ஸுக்கு இன்னும் இந்த லாஸ்ட்டாக ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்குது நம்ம புனேபல்டனோட. அந்த மாதிரி நம்ம யூம்பான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 2 மேட்ச் இருக்குது. அது யாராவது கூடன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹரியான்சஸ் மற்றும் பெங்கால் வாரியர்ஸ், இந்த 2 டீமோட தான் உங்களுக்கு அடுத்த 2 மேட்ச் இருக்க போகுது. நம்ம யூம்பாக்கு அடுத்த வர 2 மேட்ச்லையுமே தொகுத்தா மட்டும்தான் நம்ம தெலுங்கு டைட்டன்ஸுங்கிறது பிளே ஆஃப் வாய்ப்புன்றதே உறுதியாகும். அப்படி இல்லைனா நம்ம யூம்பா தப்பி தவிர அடுத்து வர போகிற மேட்ச்சில் வின் பண்ணாலோ இல்லை டைப் பண்ணாலோ அந்த டீம் ஆல்ரெடி குவாலிஃபிகேஷன்றது போயிடுவாங்க. அதனால் நம்ம தெலுங்கு டைட்டன்ஸ்னால குவாலிஃபிகேஷன்றது ஆக முடியாது. இதுக்கு முன்னாடியே ஒரு வாய்ப்புன்றது இருந்துச்சு நம்ம தெலுங்கு டைட்டன்ஸுக்கு. நம்ம தெலுங்கு டைட்டன்ஸ் இதுக்கு முன்னாடி பட்னா பைரட்ஸோட ஒரு மேட்ச் ஆடி இருப்பாங்க. அந்த மேட்ச்சில் அவங்க தோல்வியை சந்திச்சிருப்பாங்க. அப்படி அவங்க வின் பண்ணியிருந்தாங்கன்னா கூட இந்த மேட்ச்சில் வின் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. அந்த வாய்ப்பை தெலுங்கு டைட்டன்ஸ் தவற விட்டாங்க. அதனால இப்போதைக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தெலுங்கு டைட்டன்ஸ் வின் பண்ணணும். வின் பண்ணால் அவங்களுடைய பிளே ஆஃப் வாய்ப்புன்றது கொஞ்சம் கூடும். ஆனால் நம்ம யூம்பா அடுத்து வர போகிற மேட்ச்சில் தப்பி தவறி வின் பண்ணாலோ இல்லை டைப் பண்ணாலோ சோலி முடிஞ்சு போச்சு. அதனால நம்ம தெலுங்கு டைட்டன்ஸ் வீட்டை பார்க்க கிளம்ப வேண்டியதுதான். இப்போ அடுத்து நம்ம புனேபல்டனுக்கு வருவோம். புனேபல்டனுக்கு இன்னொரு 2 மேட்ச் இருக்குது. இப்போ நம்ம தெலுங்கு டைட்டன்ஸோட கரண்ட்டாக ஒரு மேட்ச் வரப்போகுது. அதனால அடுத்து வரப்போகிற மேட்ச்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் தலைவரோட தான் நம்ம புனேபல்டனுக்கு இருக்க போகுது. இதில் வர 2 மேட்சுமே நம்ம புனேபல்டன் வின் பண்ணணும். அப்படி வின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பிளே ஆஃப் வாய்ப்புன்றது கொஞ்சம் நீடிக்கும். ஆனால் அவங்களால அந்த குவாலிஃபிகேஷன்றதை வர முடியாது. மற்ற டீம் கையில் தான் இருக்குது அந்த டீமுக்கான குவாலிஃபிகேஷன்றது நம்ம புனேபல்டனுக்கு. இப்போதைக்கு நம்ம புனேபல்டன் குவாலிஃபிகேஷன் ஆகணும்னா அவங்களுக்கு வர அடுத்த 2 மேட்ச் கண்டிப்பாக வின் பண்ணணும். அப்படி அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா வின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தெலுங்கு டைட்டன்ஸும் யூம்பாஸும் அவங்க ஆடப்போட மேட்ச் எல்லாமே தோக்கணும். தோக்குறது மட்டும் நம்ம பெரிய மார்ஜினில் தோக்கணும் நம்ம யூம்பா. அப்படி தோத்தாங்கன்னா நம்ம புனேபல்டனுக்கு வாய்ப்புன்றது இருக்குது. அது மாதிரி தெலுங்கு டைட்டன்ஸுமே தோக்கணும். அதுவுமே நம்ம புனேபல்டன் கையில் தான் இருக்குது. ஏன்னா தெலுங்கு டைட்டன்ஸுக்கு அடுத்த மேட்ச் புனேபல்டனோட தான். அந்த மேட்ச்சில் நம்ம புனேபல்டன் பெரிய மார்ஜினில் ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சாங்கன்னா அந்த டீமுக்கு அதிகமான வாய்ப்புன்றது இருக்குது. ஆனால் இது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அது என்ன தெரியும், அது உங்களுக்குமே தெரியும். இது ரொம்பவே டஃபஸ்ட்டான விஷயம். இந்த சீசனை கண்டிப்பாக நம்ம புனேபல்டன்றது க்ளோஸ் பண்ணிட்டு தான் போகணும். நெக்ஸ்ட் சீசனை பார்த்து வர வேண்டியது தான். ஓகே, இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, லைக் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு எந்த டீம் குவாலிஃபிகேஷன் ஆகுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.